சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்தது. காலையிலேயே அவங்கள ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு, நானும் எங்கள் பக்கத்து வீட்டு பையனும் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து கார்டன் இருக்குது. சரி வா தம்பி போய் சும்மா ஒரு வாக்கிங் மாரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அந்த தம்பியும் பேசிட்டே வாக்கிங் போயிட்டு வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நெறைய மரம் இருந்தது. இது நெல்லிக்காய் மரம், அதுக்கப்புறம் கொய்யா மரம், சப்போட்டா மரம், மாமரம், இது செம்பருத்தி பூ, இது முருங்கை மரம் இதெல்லாமே இருந்தது. எல்லாமே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு, சப்போட்டா மரத்தில வந்து பார்த்திங்கன்னா, நல்லா பெரிய பெரிய காயாக காய்ச்சிருந்துச்சு. நாங்கள் எதுவுமே பறிக்கல. சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா, மாடு நிறையா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. வாடா தம்பி போயெல்லாம் முட்டி கிட்டி போட போகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மதிய லஞ்சுக்கு என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஓப்பன் பண்ணுற ஃப்ரிட்ஜை பார்ப்போம் என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு இன்றைக்கி சமைச்சிட வேண்டியது அப்படின்னு பார்த்தா பட்டாணி, தக்காளி, அப்புறம் புதினா கொத்தமல்லி இருந்தது. சரி ஓகே இன்றைக்கி நமக்கு வந்து பட்டாணி போட்டு பிரியாணி செஞ்சிடலாம். நமக்கு தான் பிரியாணி கைவந்த கலையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாத்திரமும் கொஞ்சம் சிங்க்ல இருந்தது. ஒன் பை ஒன்னா எல்லாம் கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துணியும் வந்து துவைச்சு வச்சுட்டு போயிட்டேன் காலையிலேயே. அதையும் எடுத்து காய போட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு மிளகாவும் பூண்டும் எடுத்து பால்கனியில் வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் ஒரு கிளறி விட்டுட்டு, இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, பட்டாணி பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.